Daily. Taste the Daily. தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுவது என்பது ஒன்றும் புதிது கிடையாது. தேசியமான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், கட்சி தொடங்குற பொழுது என்ன பேசினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை போல் உலக உத்தமர் உலகத்தில் வேறு எவரும் கிடையாதுன்னு பொழுது பேசினது அவர் தான். இன்னும் சொல்ல போனால் திக தலைவர் ஆசிரியர் வீரமணியை காட்டிலும் அதிகமாக பொழுது பேசியவர் சகோதரர் சீமான் தான். இன்னைக்கு அவர் சேர்ந்த இடத்திற்கு ஏற்ப பேசுகிறார். அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே இது வந்து பெரியார் மண் இல்லை, இது வந்து தமிழ் மண், பெரியாரே ஒரு மண் தான் அப்படின்னு ஒரு கட்டமாக ரைட்டு. சீமானை பொறுத்த மட்டும் பெரியார் வந்து மண்ணாகவும் தெரியலாம், சாணியாகவும் தெரியலாம், இன்னும் அதை விட இன்னும் மோசமாக கூட அவர் சொல்லலாம். அது அவர் விருப்பம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு போய் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை பேசுவதன் மூலமாக தான் ஒரு பெரிய தலைவராக ஆகணும்னு விரும்புகிறாரு. நீங்களும் அதையே கேட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரொம்ப சிம்பிள் பழமொழி தான், சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சூரியனை பார்த்து நான் குலைச்சதுன்னா சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவ்வளோதான். தற்போது காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதையொட்டி இலங்கையினுடைய தூதுவரை அடுத்து இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. தொடர்ந்து இதே போக்கு தான் நீடிச்சிருக்குது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையே ஒரு பெரும் பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் தமிழகத்து மீனவர்கள். குறிப்பாக அந்த கிழக்கு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தால் அதனுடைய கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள். இலங்கை கடற்படை மட்டுமல்ல, இப்பொழுது கூடுதலாக இலங்கை கடற்கொள்ளையர்களும் தமிழகத்து மீனவர்களை தாக்குவது, வலைகளை அறுப்பது, மீன்களை பறிச்செல்வது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்திய அரசாங்கம் ஒரு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இலங்கை வந்து நட்பு நாடு. அந்த நாட்டுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வருகிற காலத்திலெல்லாம் இந்திய அரசாங்கம் பெருமளவுக்கு உதவி செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமே பெரிய அளவுக்கு உதவிகள்லாம் செய்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நட்பு நாட்டின் மூலமாக இப்படி ஒரு இடையூறு தமிழக மீனவர்களுக்கு ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆட்சி மாற்றத்து ஏற்பட்ட பிறகு அதில் இருக்கிற அங்கம் வைக்கிற அமைச்சர் அண்மையில் தமிழகம் வந்தார். இங்கே ஈரோடு பகுதிக்கெல்லாம் வந்தார், சத்தியமங்கலம் இங்கெல்லாம் வந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கும் அவர் வந்தார், வந்து எங்களையெல்லாம் சந்தித்தார். அப்பொழுது அந்த பிரச்சனையை அவர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். இலங்கை அரசு, இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களுக்கு தொடுக்கிற பாதிப்பு அப்படின்னு கவனத்துக்கு கொண்டு போனோம். நிச்சயமாக இதை பேசி தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு உறுதியாக எடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒரு அமைச்சர் என்கிற முறையில் கூறியிருக்கிறார். அதை விரைவாக முடியுங்கள் என்று நாங்கள் வற்புறுத்தி கூறியிருக்கிறோம். நாமெல்லாம் வற்புறுத்தி கூறுவதை காட்டிலும் ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு முற்றிலுமாக இப்படிப்பட்ட இந்த தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஐஐடியா அதில் இருக்கிற டைரக்டர், இயக்குனர் காமகோடி, மரியாதைக்குரிய காமகோடி நல்ல மனிதர். அவர் சொல்கிறாரு, மாட்டு மூத்திரத்தை குடித்தா ஒரு சீக்கம் வராதுன்னு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் குடிச்சிங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நான் குடிக்கிறேங்கிறாரு. அவர் ஏற்க முடியுமா? இதனால் கங்கையில் போய் குளித்தா நாட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா அரசாங்கமே ஒன்று தேவையில்லையே. கங்கையில் போய் நீராடினால் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும் அப்படின்னா அரசாங்கம்னு ஒன்று தேவை கிடையாது. எல்லாரும் படையெடுத்து அங்கே போய் என்ன ஒரு முறைப்படுத்தி விடலாம். எந்தெந்த மாநிலம் எந்தெந்த தேதியில் வருதுன்னா ஒரே நேரத்தில் போனால் ரொம்ப கும்பல் அதிகமாகிடும். அதனால் ஒவ்வொரு மாநிலமும் இன்னென்ன தேதியில் வந்து நீராடி விட்டு சென்றால் நம்ம பேசுகிற வேலையின்மை பிரச்சனை அல்லது கல்வி பிரச்சனை அல்லது மீனவர்களை இலங்கை அரசாங்கம் சுட்டுக் கொள்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆளுநர் ரவி தானே, ரொம்ப நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயந்தான். வரட்டால் என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் முதல்ல ஆளுநரா இல்லை அரசியல் கட்சி தலைவரா? ஆளுநராக இருக்கணும். ஆளுநர் பொறுப்பு என்பது மிக கண்ணியமான மிக உயர்ந்தபட்ச பொறுப்பு. அந்த பொறுப்பிற்கு ஏற்ப அவர் நடந்து கொள்ள வேண்டும். தினசரி தான் ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக அது பரபரப்பாக வேண்டும், அது பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தியாக வேண்டும், படம் வர வேண்டும். அதன் மூலமாக ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு 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 உயர்ந்தபட்ச கண்ணியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கலகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே செயல்படுவார்கள் என அவர்
அந்த கண்ணியமிக்க அந்த பதவிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. இவருடைய பதவி காலம் முடிந்து போய்விட்டது, முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. பதவி நீடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குடியரசுத் தலைவர் இது வரைக்கும் அறிவிக்கலை. ஏன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. பதவி காலம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகிவிட்டது. அவர் பதவி நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லலை. ஆனால் அவர் எப்படி பதவி நீடிக்கிறான்னு தெரியல. ஒரு அதிகாரி, தலைமைச் செயலர், எந்த அதிகாரி வேணாலும் வச்சுங்க, ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், அப்படி பதவி காலம் முடிந்த பிறகு பதவி நீடிக்க முடியுமா? பதவி நீடிப்பு அரசாங்க விரும்பினால் செய்யலாம். அந்த மாதிரி பல பேருக்கு நீடிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இவர் கொடுத்துருக்குறாங்களா? அந்த மாதிரி கொடுத்ததாக எந்த செய்தியும் கிடையாது. அவர் எப்படி பதவியில் இருக்காருன்னு தெரியல. தினம் ஏதாவது ஒரு அக்கப்போரை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாரு. திருவள்ளுவர் சிலையை வச்சு அதில் நல்லா பட்டையை போட்டு விட்டு அது காவி துணியை சுற்றி விட்றாரு. ஏன் சுற்றி விட்றாருன்னு தெரியல. அவர் என்ன காவிக்கு சொந்தக்காரர்? அவர் திருவள்ளுவர் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது. உலகத்துக்கே அவன் சொந்தக்காரன். திருவள்ளுவர் எந்த மதத்திற்கும், எந்த ஜாதிக்கும், எந்த அரசியல் கட்சிக்கும் உட்பட்டவர் அல்ல. உலக பொதுமுறை. இது மாதிரி ஒரு நூல் வேறு எதுவுமே கிடையாது. உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது. அந்த உலக பொதுமுறையை வழங்கிய ஐயன் திருவள்ளுவரை இவர் காவிச்சாயம் பூசி எங்கேயோ ஒரு பக்கம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அவரை பற்றி. அவர் ஒரு சீமான, அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.